செங்கல் புயல் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, மழை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த வீடியோ. நம்ம இப்ப சென்னையில வேளச்சேரி பகுதியில இருக்கோம். இங்க கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து கேப் விட்டு இந்த கனமழை இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மழை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இந்த புயலின் வேகமானது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேத்தெல்லாம் 10-12 கிலோமீட்டர் வேகத்துல மூவ் ஆயிட்டு இருந்த புயல் இன்னைக்கு ஒரு 7 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த கிராஜுவலான ஸ்பீட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால புயல் கடக்கிற நேரம் அப்படிங்கிறது பிற்பகல்ல இருந்து மாலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மணி அளவுல தான் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மகாபலிபுரத்துல இருந்து காரைக்காலுக்கு இந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த கடற்கரை பகுதியில இதுல ஏதோ ஒரு பகுதியில தான் இந்த புயல் கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் தொடக்கத்துல இருந்தே ஹைலி அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. இந்த புயல் உருவாகும்னு சொன்னாங்க, பின்னாடி உருவாகாதுன்னு சொன்னாங்க, தற்காலிக புயல்னு சொன்னாங்க, இல்ல இது புயலா உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்றாங்க. இப்படின்ற மாதிரி இதனுடைய போக்கு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. அதே நிலைமை தான் இப்போ வரைக்குமே தொடருது. இது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு உறுதியா சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. அதனாலதான் மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையில இது கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இப்போ அதனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கு நோக்கி இருக்கு, அதாவது வெஸ்ட் நோக்கி இருக்கு. அப்படிங்கிறதுனால நேரா வந்துகிட்டு இருக்கு. சென்னையில இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்துல கடல் பகுதியில இது மையம் கொண்டிருக்கு. அங்க இருந்து அப்படியே மேற்கு நோக்கி நகரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வடமேற்கு எவ்வளவு தூரம் வடக்குல நோக்கி நகரதோ அவ்வளோக்கு அவ்வளோ சென்னைக்கு அருகில இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சென்னையில நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிச்சு. ஆனா அது பெரிய கனமழையா இல்லை, விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. காலையில இருந்து கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இது தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. புயல் நெருங்க நெருங்க காற்றின் வேகமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வேளச்சேரி பாலத்தின் மேல இருக்கும். வழக்கமா இந்த வேளச்சேரி பாலத்துல மக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துற மாதிரி இப்பயும் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மழைப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஆனா என்ன ஒரு எச்சரிக்கையை நம்ம கவனத்துல கொள்ளணும்னா, நீங்க உயரமான ஒரு இடத்துல நிறுத்தும் போது காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உயரமான பகுதியில இந்த காரை நிறுத்துறது எவ்வளவு தூரம் சேஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு புயல் நெருங்க 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 காற்றினுடைய வேகம் அதிகரிக்கதான் இந்த இடத்துல எப்படி இருக்கும் எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ காற்று ஒரு மேனேஜபிள் ஸ்பீட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. போக போக 60ல இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்றினுடைய இது இருக்கும், வீச்சு இருக்கும் அப்படின்றது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சென்னையினுடைய நிலவரம் இது. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரத்திலையும் மழை கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, புதுச்சேரியில இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். அங்க கொஞ்சம் நடைமுறைக்கு மாறா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க மழையினுடைய அளவு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல, லைட்டா தூரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனுடைய காற்றினுடைய வேகமும் பெரிய அளவுல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த புயலினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த காற்றும் மழையும் புதுச்சேரியில எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. கடலூர்லயும் அதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்க மழையினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சட்டிலான ஸ்பீட்ல தான் அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அரசு நிர்வாகம் எல்லா இடத்துலயும் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறதா தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. சென்னை கார்பரேஷன் சார்பா ஒரு கட்டுப்பாட்டு மையம் சென்னையில என்னென்ன இடத்துலாம் தண்ணி தேங்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கெல்லாம் தண்ணியை வெளியேற்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்க நம்ம பார்க்க முடியுது, அந்த டிராக்டர் மூலமா பம்ப்ஸ் வச்சு தண்ணி வெளியேற்ற பணி ஈடுபட்டு இருக்காங்க. அது போக மாநில பேரிடர் மீட்பு குழு அவங்களும் ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்ல ஏற்பாடுகளை அரசாங்கம் ரொம்ப முடுக்கி விட்டுருக்காங்க. குறிப்பா செங்கல்பட்டு பகுதி மகாபலிபுரம், செங்கல்பட்டு அந்த மாவட்டங்கள்ல வருது அப்படிங்கிறதுனால அங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா செய்யப்பட்டு இருக்கு. அதே மாதிரி கடலூர்லயும் மீட்பு பணிகளுக்காக எல்லா ஏற்பாடுகளும் சரியா இருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. கடுமையான மழையை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிக தீவிரமா செய்யப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம வேளச்சேரி பாலத்து மேல நிக்கிறோம். மழையினுடைய அளவு அப்படிங்கிறது திடீர்னு அதிகமாகுது. இப்படி விட்டு விட்டு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த புயலினுடைய கரையை கடக்கிறது இன்று மாலை 7 மணி ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மழையும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. டார்க்கான கிளவுட் பேங்க்ஸ் சென்னைக்கு மேல விழுகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடந்த முறை மிக்ஜாம் புயல் வந்தப்போ புயல் 2 நாட்கள் கரையை கடக்க டைம் எடுத்துக்கிச்சு. அதனால பெரிய அளவிலான மழையை சென்னை மேல டம்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த முறை சைக்ளோன் பெண்கள் கொஞ்சம் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு மழை அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பீரியடா இருக்கும். ஆனா என்ன நம்ம ஒரே ஆறுதலான விஷயம், இது இன்னைக்கே கரையை கடந்துரும் அப்படிங்கிறதுனால நம்ம கடந்த முறை மாதிரி அச்சப்பட தேவை கிடையாது. ஆனா விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
ஏன்னா காற்றினுடைய வேகம் பலமா வீசிக்கிட்டு இருக்கு, மழையும் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அத்தியாவசிய தேவை இல்லாம மக்கள் வெளியே வரதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பா காற்று வீசும்போது மரம் இருக்கிற பகுதிகளிலயோ ஈஸியா எந்த பொருளாவது வந்து விழுகிற இல்ல இடிஞ்சு விழுகிற இடத்துலயோ நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறத ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அரசாங்கமே அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் பகுதியில் இருக்க ஐடி நிறுவனங்கள் எல்லாருமே தங்களுடைய நிறுவன ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தேவையில்லாம நீங்க எந்த வித ரிஸ்க்கும் எடுக்காம வீட்டிலேயே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. மழையினுடைய அளவு அதிகமா இருக்கு, காற்றினுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால அடுத்து கொஞ்ச நேரங்கள்ல பவர் கட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய சேஃப்டி கருதி. ஸோ அப்படி பவர் கட் ஆச்சுன்னா முன்னெச்சரிக்கையா நீங்க இருக்கிற வகையில உங்களுடைய போனுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்காங்க, பவர் பேங்க் எதாவது இருந்தாலும் சார்ஜ் போட்டுருக்காங்க, லேப்டாப்ஸ் எதாவது இருந்தாலும் சார்ஜ் போட்டுருக்காங்க, டார்ச் லைட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா 7 மணி அளவுல தான் புயல் கிடக்குது. அந்த நேரத்துல காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் கரண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க் வச்சுக்கோங்க, மோட்டர்ல இருந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பா வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. காற்றினுடைய வேகம் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சென்னையில பல இடங்கள்ல வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருக்குன்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. அரசாங்கம் துரித நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்க பகுதியில தண்ணி தேங்குச்சுன்னா உடனடியா பக்கத்துல இருக்கிற முகாம்களுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த பெங்கால் புயல் குறித்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை மட்டும் கிடையாது, சென்னை ஒட்டி இருக்கிற செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்கள்லயும் அங்கேயும் வந்து என்ன மாதிரி தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.